பார்க்க போகிற திரைப்படம் பேர் டில்லு ஸ்கொயர். இதை இயக்குனது மாலிக் ராம். ரைட்டிங் கிரெடிட்ஸ் ரவி ஆண்டனி, சித்து ஜொனால்கடா. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன், சித்து ஜொனால்கடா, ராஜ் திரன்சு. இதில் வில்லனா, அதாவது டான் மேனா நடித்தவர், கான் மேனா நடித்தவர் முரளி சர்மா. இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டு மாதிரி செகண்ட் பார்ட்டும் கலகலப்பாக போகுது. இதில் வெட்டிங் பிளானராக வர்றாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வெட்டிங்கில் வந்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு அது சரியாக பண்ண மாட்டாங்க. உடனே பாட்டு அப்படி எல்லாம் ஜாலியாக போவோம். ஸோ லில்லின்றவங்க வந்து தில்வை காதலிப்பாங்க. அப்போ வந்து காதலிக்கிறதே வந்து அவர் ஏமாத்துறதுக்காக தான். டிவி நடிகை ராதிகான்றவங்க அவரை சின்ன திரை கதாபாத்திரம் அவங்க நடிக்கிறதுக்காக அவரை இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த 3 பேருக்குள்ள எப்படி இந்த கதை போகுதுன்றது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து இந்த டான் முரளி சர்மா வந்து உள்ள வந்து பயங்கரமாக கலாய்ச்சி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ ராதிகான்ற காதல் எப்படி நிறைவேறிக்கிறது, இந்த லில்லின்றவங்க வந்து ஏன் தில்லு ஏமாத்துறாங்க அப்படின்றது தேர்ட் பார்ட்டில் வர மாதிரி படம் லீட் போகுது. இது முழுக்க முழுக்க காமெடி பேஸ் பண்ண படமாக போகுது. பாட்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு கொனகுண்டா, ராதிகா, ஓமெல்லி, இந்த 3 சாங்கும் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட்டாக போகுது. மியூசிக் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு டிஜே இதுன்றதால நல்லா போகுது. மியூசிக் நல்லாயிருக்கு. ஒளிப்பதிவு சாய் பிரகாஷ், மங்குடி சிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு ராம் விரியாலா, அச்சு ராஜமணி பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் ஆக்டிவாக போகுது. அதில் நல்லா டான்ஸ்லாம் நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காரு. இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா மல்லிக் ராம். எழுதியவர் வந்து சித்து ஜொனால்கடா தான். இந்த படத்தில் வந்து ஹீரோ தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இது கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நல்லா வச்சு நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த படம் தெலுங்குலேருந்து டப்பிங் பண்ணால் இன்னும் நல்லா தமிழ் ரசிகர்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ரீட்டாக இருக்கும். இது வந்து தெலுங்குலேயே ரசிக்க முடியாதது. இப்போ வந்து லைன் மேன் அதை விட இது கொஞ்சம் நல்லா போச்சு. இது நல்லா ரசிக்கும்படியாகவும் இருக்குது. இது ஒரு ஃபாஸ்ட் ரொமான்டிக்கல் காமெடி மூவி. இதை கண்டிப்பாக ரசிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.